வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் 10th ஸ்டாண்டர்ட் பயாலஜியில் ஹார்மோன்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஹார்மோன்ஸ் இதிலெல்லாம் இருக்குது, பிளான்ஸில் இருக்குது, அனிமல்ஸில் இருக்குது, ஹியூமன் பீயிங் மனிதனில் இதுலாம் ஹார்மோன் இருக்குது. ஸோ இந்த ஹார்மோன்ஸ் என்ன ஹெல்ப் பண்ணுது? இது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ்னால் ஒரு வேதிப்பொருள். இந்த வேதிப்பொருள்கள் அந்த உயிரியை கோஆர்டினேட் செய்வதற்கு இது ஹெல்ப் பண்ணுது. நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது பிளான்ஸ் ஹார்மோன். பிளான்ஸ் ஹார்மோனில் பார்த்தீங்கன்னா 5 டைப்ஸ் இருக்குது. 5 மேஜர் கிளாஸஸ் ஆஃப் பிளான்ஸ் ஹார்மோன். என்னென்ன அது? ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின், அப்டிசிக் ஆசிட், எத்திலின். ஸோ இது எல்லாமே பிளான்ஸ் ஹார்மோன். ஓகே, ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரலின் இது எல்லாம் வளர்ச்சி ஹார்மோன் அல்லது கிரவுத் ஹார்மோன் சொல்லுவோம். அப்டிசிக் ஆசிட், எத்திலின் இது வளர்ச்சியை தடை செய்யும் ஹார்மோன். இதை பற்றி நம்ம எலாபரேட்டாக பார்க்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஆக்சின். அந்த ஆக்சின் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது யார் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சா? 1880 பார்த்தாக்கா சார்லஸ் டார்வின் உங்களுக்கு பிக்சரில் நான் போடுறேன், அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதில் என்ன சொல்கிறாரு, ஒரு பிளான்ஸோட அந்த நுனிப்பகுதி சன்லைட்டை நோக்கி போகுதுன்னா ஒரு ஆராய்ச்சி பண்ணார். அப்போ அந்த நுனிப்பகுதியிலையும் அதோட வேர் பகுதியிலையும் ஏதோ ஒரு பொருள் இருக்குது. ஆனால் 1880 சார்லஸ் டார்வின் சொல்லியிருக்காங்க. அதன் பிறகு 1931 ஹால் அண்ட் ஹாஜன் ஸ்மித் 1931 ஹால் அண்ட் ஹாஜன் ஸ்மித் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க தான் இந்த ஆக்சினை டிஸ்கவர் பண்ணுறாங்க. ஆக்சின் ஒரு பொருள் இருக்குன்னா டிஸ்கவர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வெண்ட்னு ஒரு சயின்டிஸ்ட் வரார். அந்த வெண்ட் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவர் என்ன செய்கிறாரு, அந்த பொருளை கண்டுபிடிச்சி இதுதான் ஆக்சின்னு ஐடென்டிஃபை பண்ணுறாரு. 3 பேர் ரிசர்ச் பண்ணுறாங்க. யார்? சார்லஸ் டார்வின், ஹாஜன் ஸ்மித் அண்ட் வெண்ட். இவங்க 3 பேருமே ரிசர்ச் பண்ணி ஆக்சின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வெண்டோட எக்ஸ்பிரிமெண்ட் ஒன்று இருக்குது. நீங்கள் பிக்சர் பார்க்கலாம். பிக்சரில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அவங்க என்னன்னு சொன்னாங்க, ஒரு 3 முளை பொறுத்து முளைச்சி வரா மாதிரி ஒரு 3 பிக்சர் இருக்கும். அந்த 3 பிக்சர்லையுமே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு ஒன் பார்த்தீங்கன்னா ஃபுல் பிளான் இருக்கும். செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதில் ஒரு ஹாஃப் கட் பண்ணியிருப்பாங்க. கட் பண்ணி அதை எடுத்துகிட்டு போய் ஒரு அகார் பீஸ், ஒரு அகார்னு ஒரு துண்டு எடுத்துகிட்டு அது மேலே கொண்டு போய் அந்த செடியோட நுனிப்பகுதியை வைக்கிறாங்க. அப்போ அது எந்த வளர்ச்சியுமே அடையலை. அப்போ என்ன செய்கிறாங்க, அப்போ எப்படி வளர்ச்சி அடையுன்னு சொல்லிட்டு அந்த அகார் பீஸ் இருக்குல்ல, அகார் துண்டு ஸ்மால் பீஸ் அதை கொண்டுட்டு போய் செடியோட மேலேயே வச்சுறாங்க. செடியோட நுனிப்பகுதியிலே செடியோட ஒரு அதோட வளர்ச்சி பார்க்குறாங்க, க்ரௌத் இருக்கிறத பார்க்குறாங்க. அப்போ நுனிப்பகுதியில் தான் என்ன இருக்குது, அதோ ஒரு பொருள், செடிகள் தாவரங்கள் வளர்ச்சி அடைவதற்கு ஒரு பொருள் இருக்கிறது. அதோட பேர் தான் ஆக்சின். என்ன யார் சொல்கிறா? வெண்ட் அவரோட எக்ஸ்பிரிமெண்ட்டில் சொல்கிறார், அவரோட ஆராய்ச்சியில் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டைப்ஸ் ஆஃப் ஆக்சின்ஸ். ரெண்டு டைப்ஸ் இருக்குது. 2 டைப்ஸ் ஆஃப் ஆக்சின் இருக்குது. ஒன்று நேச்சுரல் ஆக்சின், இயற்கை ஆக்சின்கள் சொல்லுவோம். இந்த ஆக்சின் ப்ரொடியூஸ்டு பை த பிளான்ஸ் ஆர் கால்டு நேச்சுரல் ஆக்சின் சொல்லுவோம். பிளான்ஸ்லேருந்து வரும். அதுக்கு பேர் 3 அசிட்டிக் ஆசிட்னு பேர், இண்டோல் 3 அசிட்டிக் ஆசிட். அடுத்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் ஆக்சின்னு சொன்னாக்கா அதோட பேர் 2,4-D டைக்ளோரோஃபினாக்சி அசிட்டிக் ஆசிட். இது செயற்கையான முறையில் இந்த ஆக்சினை தயாரிக்கிறாங்க. இந்த ஆக்சின் பார்த்தீங்கன்னா இந்த தாவரத்தில் என்னெல்லாம் உதவி பண்ணுது, தாவரத்திற்கு என்ன ஹெல்ப் பண்ணுது? அது பார்த்தீங்கன்னா எலாங்கேஷன் ஆஃப் ஸ்டெம்ஸ் சொன்னாங்க நீட்சி அடைதல். அந்த தண்டு பகுதியானது நீட்சி அடைதல். அது மட்டும் இல்லை, அந்த இண்டியூஸ் ரூட் ஃபார்மேஷன், அந்த வேர் இருக்குல்ல, அந்த வேரோட அமைப்பு இண்டியூஸ் பண்ணதான் தூண்டி விட்டு அந்த ரூட் நல்லா உருவாவதற்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் பட்ஸ்ன்னு சொல்லுவோம். பட்ஸ் 2 டைப்ஸ் பிரிப்பாங்க. ஒன்று ஏபிக்கல் பட்ஸ், அந்த செடியோட நுனிப்பகுதியில் இருக்குது ஏபிக்கல் பட்ஸு, சைடில் வந்துச்சுன்னா லேட்ரல் பட்ஸு. ஆக்சின் நுனியில் இருக்க பட்ஸை அந்த மொட்டுக்களின் வளர்ச்சியை தூண்டும், பக்கவாட்டு மொட்டுக்களின் வளர்ச்சியை தடை செய்யும். அது மட்டும் இல்லை, இந்த ஆக்சின் நம்ம இப்போ ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்றப்போ சீட்லெஸ் ஃப்ரூட்ஸும் சாப்பிட்றோம். விதைகள் இல்லாத பழங்கள் நம்ம உட்கொள்கிறோம். அது எப்படி கிடைக்குது? அந்த பழங்கள் இருக்கிற இடத்த நம்ம ஆக்சின் போய் ஸ்ப்ரே பண்ணுறதுனால கருவுறாமலே கனிகள் கிடைக்கும் நமக்கு. அதுக்கு பேர் பார்த்தினோகிராபி. அந்த கருவுரா கனியாதல் பேர். அதில் விதைகள் இருக்காது. அதில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்காது, விதைகள் இருக்காது. அடுத்து நம்ம பார்க்க போகிறது சைட்டோகைன்ஸ்.
கைன்ஸ். ஓகே, சைட்டோனா செல், கைன்ஸ்னா டிவிஷன். சைட்டோனா செல், கைன்ஸ்னா டிவிஷன். இது என்ன பண்ணுது? இந்த பிளான்ஸ் ஹார்மோன் தட் ப்ரொமோட் செல் டிவிஷன் என்ன பண்ணுது? செல் டிவிஷனை ப்ரொமோட் பண்ணுது. இப்போ ஒரு உயிர் இருக்குன்னு, ஒரு பிளான்ஸ் இருக்குது, இல்லை என்னவா இருக்காலும் இருக்கலாம், உயிர் வாழ்கின்ற பொருள். அந்த உயிர் வாழ்கின்றவைகள் அதில் வந்து செல் டிவிஷன் இருக்கணும். செல் டிவிஷன் இருந்தால் தான் அது வந்து வளர்ச்சி அடையும். அது பிளான்ஸாக இருக்கலாம் அல்லது அனிமல்ஸாக இருக்கலாம். அப்போ வந்து என்ன செய்யும்? செல் டிவிஷன். செல்கள் வந்து எப்பவுமே 2, 4, 6, 8 டிவைட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும். அப்போ தான் ஒரு புதுசாக நமக்கு ஒரு உறுப்பு கிடைக்கும், வளர்ச்சி அடையும். அந்த சைட்டோகைன் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இதில் லார்ஜ் அமௌண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கோகோனட் சொல்லுவாங்க, மில்க், கோகோனட் மில்கில் இருக்கிற தேங்காய்லாம், அதில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த லார்ஜ் அமௌண்ட் வந்து சைட்டோகைன்ஸ் இருக்குது. ஓகே, இந்த சைட்டோகைனோட ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த செல் டிவிஷன் இருக்கிறதுனால, அந்த செல் என்லார்ஜ்மெண்ட் இருக்கிறதுனால அது மார்ஃபோஜெனிசிஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது நியூ ஆர்கன்ஸ் டெவலப்மெண்ட். மார்ஃபோஜெனிசிஸ் மீன்ஸ் நியூ ஆர்கன் டெவலப்மெண்ட். புதிய உறுப்புகள் உருவாக்கப்படுகிறது. புதிய உறுப்புகள் உருவாக்கப்படுகிறது. இந்த புதிய உறுப்புகள் உருவாக்குறது மட்டும் இல்லை, த growth ஆஃப் lateral buds even in this presence of the apical buds. apical budsனா apical மீன்ஸ் நுனிப்பகுதியில் மொட்டுக்கள்லாம் உருவாக்குறது ஹெல்ப் பண்ணுது. அது மட்டும் இல்லை, இந்த சைட்டோகைன் டிலே த ப்ராசஸ் ஆஃப் ஏஜ் இன் த பிளான்ட்ஸ். சீக்கிரமே அந்த பிளான்ட் வந்து வயசாகி அதை செத்து போகாமல் நல்லா வளர்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது சைட்டோகைன் சொல்லிட்டு யார் சொன்னால்? ரிச்மான் என்ற ஒரு சயின்டிஸ்ட். ரிச்மான் என்ற ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன கண்டுபிடிச்சிருக்காரு? சைட்டோகைன் இருக்கிறதுனால பிளான்ட்ஸ் வந்து சீக்கிரம் ஏஜ் ஆகி அது வீணாக போகாத இருக்குது சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்க்க போகிறது ஜிப்ரலின். ஓகே, இந்த ஜிப்ரலின் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஜிப்ரலின் ஆர் த மோஸ்ட் ஆஃப் abundantly ஃபவுண்ட் த பிளான்ஸ் ஹார்மோன்ஸ். அதான் அதிகமான அளவில் வந்து பிளான்ஸில் வந்து இருக்கிற ஹார்மோன் வந்து ஜிப்ரலின். அது பார்த்தீங்கன்னா குருசோவான ஒரு சயின்டிஸ்ட் இருக்காங்க, 1926. குருசோவான்ற ஒரு சயின்டிஸ்ட்டு 1926 பக்கானா டிசீஸ் அல்லது பூலிஷ் டிசீஸ்னு கண்டுபிடிச்சார். பக்கானா டிசீஸ் அல்லது பூலிஷ் டிசீஸ் கண்டுபிடிச்சாரு. ஓகே, இது வந்து எப்படி வர்றதுக்கு காரணம்? இது ஒரு ஃபங்கஸால் வந்திருக்கு. நெல் செடியில் பக்கானா டிசீஸ் அல்லது பூலிஷ் டிசீஸ்னு பேர். அதாவது கோமாளித்தன நோய் தமிழில். இந்த நோயை வந்து குருசோவான்ற சயின்டிஸ்ட்டை கண்டுபிடிக்கிறாரு. அது எதனால் அது வந்திருக்குன்னு பார்த்தாக்கா ஜிப்ரிலான்ற ஒரு பூஞ்சையால் வந்துச்சு. ஜிப்ரிலான்ற ஒரு பூஞ்சையால் வந்துச்சு. ஸோ அப்படின்னா என்னன்னு சொன்னாக்கா அந்த நெல் செடியில் வந்து தண்டு நீட்சி அடைஞ்சிட்டே போணுச்சான். அப்போ அதுக்கு காரணம் ஜிப்ரலின் சொல்லி குருசோவான்ற ஒரு சயின்டிஸ்ட்டு சொல்லியிருக்காங்க. இந்த ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் ஆஃப் ஜிப்ரலின் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது என்ன பண்ணுதுன்னு சொன்னால் இலாங்கேஷன் ஆஃப் இன்டர் நோடு, உள்பகுதியில் உள்ள நோடு, அது கணுக்கள்னு சொல்லுவோம். அந்த கரும்பில் பார்த்தீங்கன்னா கணுக்கணுவாக இருக்கும். ஸோ அது மாதிரி செடிகள்லேயும் இருக்கும். அதுக்கு பிறகு இந்த இன்டர் நோடு வந்து என்ன செய்யணும்? எலாங்கேஷன், வளர்ச்சி அடைய செய்யும். என்ன செய்யும்? வளர்ச்சி அடைய செய்யும். ஒரு சில பிளான்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதை தாண்டி அந்த ஸ்டெம் வந்து நல்லா வளராமல் ஒரு இலைகளாக கொத்து கொத்தாக இருக்கும். ஓகே, அந்த கொத்து கொத்தாக இருந்தாக்கா அதில் நமக்கு நல்ல பெனிஃபிட் கிடையாது. நல்லா அது தண்டில் வளர்ச்சி அடைஞ்சு அதில் செடிகள் இருந்தால் தான் நமக்கு நல்லா ஒரு பெனிஃபிட். அதனால் இந்த ஜிப்ரலின் கொண்டுட்டு போய் அந்த இலைகள் கொத்தாக இருக்கின்ற தண்டு இல்லாத வெறும் இலைகள் மட்டும் இருக்கிற பகுதியில் அதை நம்ம ஸ்ப்ரே பண்ணுறப்போ என்ன ஆகும்னு சொன்னாக்கா அந்த தண்டு பகுதி ஸ்டெம் வந்து நல்லா எலாங்கேஷனாக இருக்கும், நல்லா வளர்ச்சி அடைந்து இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நம்ம அடுத்து பார்க்குறது வந்து அப்சிசிக் அமிலம். அப்சிசிக் அமிலம். இந்த அப்சிசிக் அமிலம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அப்சிசிக் அமிலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு இன்ஹிபிட் ஹார்மோன். என்ன ஹார்மோன்? இன்ஹிபிட் ஹார்மோன். இந்த இன்ஹிபிட் ஹார்மோன்னாக்கா வளர்ச்சியை அடக்கிய ஹார்மோன் சொல்லுவாங்க. வளர்ச்சியை வந்து என்ன செய்யும்? இன்ஹிபிட் பண்ணிடும் ஃபுல்லாகவே. அதனால் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அந்த ஹார்மோனை வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் கூட சொல்லுவாங்க. அந்த ஹார்மோன் என்னென்னு சொல்லுவாங்க? ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க. அப்போ பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அது உதிர ஆரம்பிக்கும். இலைகள், மலர்கள், கனிகள்லாம் சொன்னாக்கா என்ன செய்யும்? உதிர ஆரம்பிக்கும். அப்போ வந்து அதை பிளான்ஸ்லேருந்து ஒரு உறுப்பு போணுச்சுன்னு சொன்னாக்கா அதுக்கு ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? அதனால் அந்த ஹார்மோன் வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் சொல்லுவாங்க. இந்த ஹார்மோன் அப்சிசிக் அமிலம். அப்சிசிக் அமிலத்தை வந்து ஒரு இன்ஹிபிட் ஹார்மோன்னு சொல்லலாம் அல்லது வளர்ச்சி அடக்கி ஹார்மோன் சொல்லலாம். ஸோ இன்ஹிபிட் ஹார்மோன் சொன்னாக்கா இலைகள், மலர்கள், கனிகள்லாம் உதிர செய்யும். அதனால் அது இன்ஹிபிட் ஹார்மோன். அதுவும் லாஸ் ஆஃப் குளோரோஃபில், அதாவது பச்சையத்தை இழக்க செய்யும். அந்த ஹார்மோன் வந்து என்ன செய்யும்? சீக்கிரமே அந்த செடி பெருசாக போய் மூப்படையும். சரியா?
ஏஜ் ஆகும் சரியா. அதுக்கான அந்த பச்சையம் இழந்தாதான் அதில் ஒரு எல்லோ கலர் லீஃப் பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லோ கலர் லீஃப் வந்து அந்த செடி வந்து அந்த இலையெல்லாம் விழ ஆரம்பிச்சிடும் கீழே. லாஸ் ஆஃப் குளோரோஃபில் பச்சையத்தை இழக்க செய்து சீக்கிரமே அந்த செடி வந்து வாடி போகிறதுக்கு ரீசனாக இருக்குது. என்ன ஹார்மோன் பார்த்தாக்கா அப்சிசிக் அமிலம். அது மட்டும் இல்லை, அந்த பக்கவாட்டு மொட்டுக்கள் லேட்டரல் பட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மொட்டோட வளர்ச்சியையும் என்ன செய்யும்னு சொன்னாக்கா இது ஹார்மோன் தடை செய்யும். அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா நம்ம பார்க்க போகிற ஹார்மோன் எத்திலின். ஸோ எத்திலின் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இது வந்து ஒரு கேஸஸ் ஹார்மோன் சொல்லுவோம். பிளான்ஸில் இருக்க கேஸ் ஃபார்மில் இருக்கும். இப்போ மா பலா வாழை இதெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஸோ எப்படி பழுக்குதுன்னு தெரியாது, அப்படியே இருக்கும் மரத்துலேயே கொஞ்சம் நாள் கழிச்சு நல்லா கனியாக கிடைக்கும். ஸோ அது பழுக்க போகிற ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா அதை சுற்றி வந்து ஒரு கேஸஸ் ஃபார்மில் எத்திலின் இருக்கும். அந்த எத்திலின் இருக்கிறதுனால அது பழுக்கிறதுக்கு நல்ல காரணமாக இருக்கிறது. ஸோ இந்த எத்திலினோட ஃபிசியலாஜிக்கல் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தாக்கா கனிகள் பழங்கள்லாம் பழுக்க வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுது. அப்புறம் தாவரங்கள் வந்து சீக்கிரமே வந்து நல்லா ஏஜ் ஆக அது மூவ் அடைவதற்காக இந்த எத்திலின் ஹார்மோன் வந்து ஹெல்ப் பண்ணுது. ஓகே, நம்ம இன்னைக்கு பார்த்த டாபிக் வந்து ஹார்மோன்ஸில் 5 டைப்ஸ் பார்த்தோம். 5 டைப்ஸில் ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரெலின், அப்சிசிக் ஆசிட், எத்திலின் 5 டைப்ஸ் பார்த்தோம். ஃபஸ்ட்டு 3 வந்து ஆக்சின், சைட்டோகைனின், ஜிப்ரெலின். இது 3ம் வந்து என்னன்னு சொன்னாக்கா ஒரு தாவரம் வளர்ச்சி அடைவதற்கு ஹெல்ப் பண்ணுது. அது தண்டு, இலை, வேர் இதெல்லாம் வளர்ச்சி அடைவதற்கு ஹெல்ப் பண்ணுது. அடுத்த 2 அப்சிசிக் ஆசிட், எத்திலின். அப்சிசிக் ஆசிடோட ஷார்ட் ஃபார்ம் தான் ABA. அந்த அப்சிசிக் ஆசிட், எத்திலின் இது ரெண்டும் வந்து செடிகள் வந்து விரைவில் அது பழுத்து இலைகள் கீழே விழுவதற்கும் கனிகள் மலர்கள் இதெல்லாம் கீழே விழுவதற்கு அது வளர்ச்சியை மூப்படை செய்வதற்கும் உதவி செய்கிறது. இதுதான் ஹார்மோன், பிளான்ஸ் ஹார்மோன். அடுத்த கிளாஸில் நம்ம அனிமல்ஸ் ஹார்மோன் பற்றி பார்க்கலாம். ஓகே, நன்றி, வணக்கம்.